பா டேய் சின்னவனே, என்னப்பா? நான் ஒன்னும் தப்பா பேசலையே. ஐயோ இல்லப்பா, 100% கரெக்டா பேசுனீங்கப்பா. பெரியவன் எதுவும் வருத்தப்பட்டானா? அப்பா நீங்க கரெக்டா பேசுறீங்கப்பா. இதுல வருத்தப்பட என்ன இருக்கு? அதுக்கு தான் ஆம்பளை பிள்ளைய பெத்துக்கணும்னு சொல்றேன். இந்த மட சாம்பிராணிகளுக்கு புரிய மாட்டேங்குது. அப்பா நாளைக்கு நானே கல்யாணம் பண்ணிக்கிட்டா கூட பொம்பளை பிள்ளைங்கள பெத்துக்கவே மாட்டேன்ப்பா. நீ தான்டா என் சிங்கக்குட்டி அப்பா பையன். ஆமா, நீ ஏதோ வாட்ச் வேணும்னு கேட்டியே, அதை ஆர்டர் பண்ண, அப்பா காசு கொடுத்துட்றேன். பா எதுக்குப்பா தேவையில்லாம? ஏ ஆம்பளை பிள்ளைன்னா இதெல்லாம் கட்டாயம் இருக்கணும்டா. நீ ஆர்டர் போட்டு நான் பணம் கட்டிடுறேன். இன்னைக்கு வேணாம்ப்பா. ஏ இல்ல வீட்டுல ஒரே கசகசன் பிரச்சனையா போயிட்டு இருக்கு. ஏய் அதெல்லாம் எதுக்கு மண்டையில ஏத்திக்கிற? நீ ஜாலியா இரு. அது எப்படிப்பா? டேய் இப்ப கொஞ்ச நேரத்துக்கு முன்னால நான் எவ்வளவு கோவமா இருந்தேன்னு பார்த்தேல்ல? உங்ககிட்ட பேசணும்னு எல்லாம் மாயமா மறைஞ்சு போச்சு. என் பிள்ளை சக்தி சாதாரண சக்தி இல்லடா, அபூர்வ சக்தி. உன் முகத்தை பார்த்தாலே போதுண்டா. அதுக்கு தான் ஆம்பளை பிள்ளைய பெத்துக்குங்க, ஆம்பளை பிள்ளைய பெத்துக்குங்கன்னு தலையால அடிச்சுக்கிறேன். இவளுக்கு கேட்க மாட்டேங்கிறாளுங்க. நான் சொன்ன மாதிரி நீ கேட்ட அந்த வாட்ச் ஆர்டர் பண்ணிக்க. நாளைக்கு வாங்கிக்கிறேன்ப்பா. இல்லப்பா, உங்க அப்பனுக்கு இன்னைக்கு நல்லது நடக்க போகுது. அதுக்கு அட்வான்ஸா சந்தோஷமா அதை வாங்கிக்க. அப்படியாப்பா? ரொம்ப தேங்க்ஸ்பா. இந்தாடா. பேக்கிங் சாவி எடுத்து வர இவ்வளவு நேரமா? ஆமா, எங்க உன் பொண்ணு? பூங்கொடி உள்ள இருக்காங்க. கூட்டு வா. என்ன விஷயங்க? ஓ, என்ன விஷயம் சொன்னாதான் கூட்டு வருவ, இல்லன்னா மாட்ட, அப்படித்தானே? ஐயோ நான் அப்படி சொல்ல வரலங்க. அப்புறம் என்ன, போய் கூட்டு வா. இவளுக்கெல்லாம் இப்படித்தாப்பா மிரட்டி வைக்கணும், இல்லைன்னா தலைக்கு மேலே ஏறி டான்ஸ் ஆடிடுவாளுங்க. கரெக்டா சொன்னீங்கப்பா. நான்லாம் உங்களை மாதிரி தான்ப்பா இருப்பேன். அப்படித்தாப்பா இருக்கணும், இல்லைன்னா பொம்பளைங்க நம்மளை ஏமாத்திடுவாளுங்க.